புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 5.5 நாள் நிகழ்வு என்றோட முடிவடையுது. இன்றைய நாளின் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தகப்பையோடு இருந்த மனித உடலம் முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டி அதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த எடுக்கையில் அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோடு இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்புனால செய்யப்பட்ட சப்பாத்தும், அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதை விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில் கிட்டத்தட்ட 5 ஒன்றோடு ஒன்று பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்ல இல்லாத என்னன்னு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் அந்த உடலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால, அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பிரேரா அவர்கள் அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு, கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோடு குறித்த அந்த பழைய வழக்கை இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் செய்கிறதுக்கான ஒரு கலந்த ஆலோசனை நடந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே நீதிமன்றத்துக்கு தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட சந்தேகத்துக்கிடமான பகுதி என்பது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திட தொல்லியல் துறை மாணவர்களுடைய உதவியோடையும், அதே நேரத்தில் நல்லூர் பிரதேச சபையினுடைய உதவியாளர்கள் உதவியோடையும் சேர்ந்து தற்பொழுது துப்புரவாக்குற பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. அந்த பகுதியிலேயும் அகழ்ந்தெடுக்கிற பணிகளை மேலதிகமாக தொடங்குறதுக்காக நீங்கள் என்ன குறிப்பிட்ட 5 சிக்கலான அந்த மனித எலும்புக்கூடு தொகுதி நேற்று குறிப்பிட்ட 33களோட அடங்குதா இல்லது அது மேலதிகமாக? இல்லை, இது மேலதிகமாக இன்றைக்கு புதிதாக அடையாளம் காணப்பட்டிருக்குது. 5 என்று சொல்ல இயலாது, கிட்டத்தட்ட 5 தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் குழப்பமாக இருக்கிறதால ஓரளவுக்கு அகழ்ந்தெடுத்ததுக்கு பிறகுதான் சரியான விதத்தில் நம்பர் உங்களுக்கு சொல்ல முடியும். நேற்று 33 தான் இதுவரைக்குமான எண்ணிக்கை. இன்றைக்கு தொகுதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்குது. இன்னும் நம்பர் இன்னும் சரியாக இலக்கமிடப்படையில்லை. ஒரு மழையுடனான எதிர்வரும் நாட்களில் மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கின்ற காலநிலையான சொல்லிக்கிற நிலைமையில இந்த இடத்துல நிப்பாட்டப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க. மழை வந்தால் இந்த இடம் ஒரு சதுப்பு நிலம் சார்ந்த ஒரு பிரதேசம், உங்களுக்கு தெரியும். இதில் வேலை செய்கிறது சரியான கஷ்டம். மழைக்குரிய காலநிலை இருந்தால் நிப்பாட்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கு காலையில் மழை பெய்தது. பட் இருந்தாலும் ஒரு 10-15 நிமிஷம் பிந்தி தொடங்கினாலும் வேலை முழுமையாக நடந்து முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மற்றது 8 மணியிலிருந்து இரவு 10 மணி மட்டும் இதுக்குள்ள வேலை செய்கிறாங்க எல்லோரும். ஒரு குறைந்த அளவு நேரம் இல்லை. இப்போ அந்த நேரத்துக்குரிய தொகுதியோட வேலை செய்கிறதால கூடுதலான நேரம் இந்த புதைகுழி அகழ்வு பணியில் நிபுணர்கள் வேலை செய்கிறத பார்க்கக்கூடியதாகவும் இருக்குது. The 5th day of excavation is happening today at Chammani Sindupati mass grave site. So far there were 33 skeleton remains which were identified. Within that there were 24 full skeleton remain which were unearthed, and then there were 4 set of accumulations. Those also uncovered and then preserved. The entire whole day of today there was an excavation process which was went on to remove the body which was identified with the school bag. So there were other artifacts which also found and discovered from which was very much related with the small child's body, which are small toy and a pair of Bata branded shoes.
So the AI images were sharing. You told something yesterday. Can So you repeat it? there was a issue from the beginning with the AI creations and misinterpreting things and all. So can you explain how it's badly impact this process and also the legal background of that, if someone is doing So mass grave excavation is a sensitive issue, which is directly related with the criminal justice process, and also it's very closely related with the emotions and feelings of the victims. So when you create images with the support of artificial intelligence, which directly affects the investigation, even though different experts experts on archaeology, expert in anthropology, and then there were other experts who are also contributing and part of the process. So that will also in a way, when you provide information through AI generated pictures and images, so there will be a misunderstanding between the actual investigation and then the people's understanding. So that create a very big conflict in the community when it comes to the truth is going to be revealed. So that is a problematic issue, which is a part of intervention of criminal investigation process, and also in a way the entire investigation and excavation process is being monitored under the guise and then guidance of the magistrate of Jaffna. So that is also in a way intervention of criminal investigation process, which is being guided by the magistrate, is also amount to a criminal act. So these two will play a major role in diverting the investigation process. On the other hand, finding the actual truth to connect the actual connections of the victims who are buried here, whose loved ones are looking for justice. So this need to be revealed, and then process should be understand with the community responsibility. And so far till today, how many skeletons has found from yesterday? So altogether there were 33 identified, 24 full skeleton have been unearthed, 4 accumulations have been also collected and then preserved. Right now there were 5 different lot of remains have been identified, but so far that is not marked because it's all seemed accumulated way of burial. புதைகுழி அகழ்வு இன்றைக்கு 2ஆம் கட்ட பணியில் 4.5 நாள் நிகழ்வு முடிவடைஞ்சிருக்குது. இன்றைய நாளில் 33 எலும்பு தொகுதிகள் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டது. அந்த அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகளோடையே நிபுணர்கள் வேலை செய்ய வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இன்றைய பகல் பொழுது மட்டும் 2 சிறுவர்களுடைய உடலங்கள் அகழ்ந்தெடுத்து ஆய்வுக்காக தனிமைப்படுத்தப்பட்டிருக்குது. அதை விட இப்போ இந்த மட்டத்தில் இருக்கிற எலும்பு தொகுதிகள் ஒன்றோடு பின்னி பிணைந்த ஒரு குழப்பமான சூழல் இருக்கிறதால சரியான விதத்தில் ஒரு ஆய்வு ஒன்றை செய்து அதை தெளிவான விதத்தில் சரியாக அகழ்ந்தெடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்ன்றதால இதை தவிர புதிதாக எதையுமே அடையாளப்படுத்துகிற வேலையை இன்றைக்கு செய்யலை. அந்த அடிப்படையில் மொத்தமாக அடையாளம் காணப்பட்ட எலும்பு தொகுதிகள் 33. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல வேண்டி இருக்குது. பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாக மன்றில் அவர்களுடைய அக்கறையை கவனிக்கிறதுக்காக வேண்டி மன்றில் தோற்றமளிக்கிற மற்றது புதைகுழி அகழ்வு பணியில் பங்கெடுக்கிற சட்டத்தரணிகள் என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களும் அது தொடர்பாக அவங்களோட காட்சி கண்டிருக்கிறதால இந்த புதைகுழியில் அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ஜெனரேஷனோட பிழையான விதத்தில் படங்கள் சமூக வலைத்தளங்கள்லையும் அதே நேரத்தில் பொதுவான தகவல் வழியிலையும் பரப்பப்பட்டு கொண்டிருக்குது. இந்த அடிப்படையில் இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கைக்குள்ளால நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளால போகிற விஷயம் என்றதோட இப்படியான பிழையான விடயங்களை சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவான தரவு தளத்திலையும் நீங்கள் வெளியிடுற விஷயங்கள்ன்றது குற்றவியல் விசாரணைக்கு தடையை ஏற்படுத்துகிற ஒன்று ஆக முடிகிறதோட
பாதிக்கப்பட்டவர் தரப்பில் வந்து கவனம் செலுத்தப்படுது. அவர்களில் இருக்கிற அக்கறை என்னென்னா, தங்களுடைய உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உருவ அடையாளங்கள் வந்து மாட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா, அல்லது இந்த வழக்கை வந்து பிழையான விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்தியாக இதை கையாளுறாங்களா என்ற ஒரு ஐயப்பாடு தோண்டி இருக்குது. இப்படியான விடயங்களை செய்கிறத வந்து நீதிமன்றத்தில் நிலவில் இருக்கிற வழக்கு என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் தரப்பில் நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்கு கீழே வந்து அவர்களை கையாள முடியுமான்றது தொடர்பான ஒரு ஆலோசனை என்று போய்கொண்டிருக்குது. ஆகவே இந்த சமூக வலைத்தளத்தில் இப்படியான விடயங்களை வந்து வெளியிடுறத தவிர்த்து கொள்வது வந்து குறிக்கப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்துகிற ஆக்களுக்கு வந்து ஒரு கருத்தாக இந்த நேரத்தில் விடுக்கிறதோட, இனி வருங்காலத்தில் அப்படியானதுகள் ஏதாவது வருமாக இருந்தால் பாதிக்கப்படுறவர் சார்பில் குற்றவியல் விசாரணையில் இடையூறு செய்த ஒரு முறைப்பாட்டின் அடிப்படையிலையும் நிலுவையில் இருக்கிற வழக்கில் வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிறதான செயற்பாடுகளை இதுக்களால் செய்கிறது தொடர்பான விடயம் தொடர்பாகவும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பாதிக்கப்பட்ட தரப்பில் வந்து நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். ஸோ நீதிமன்ற வழக்கு நடவடிக்கையையும் எதிர்காலத்தில் இந்த விடயம் தொடர்பான சரியான நியாயமான நீதியை பெற்றுக்கொண்டிருக்கான நடவடிக்கையிலையும் மக்களினுடைய பங்களிப்பு என்றது மிக முக்கியம். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை வந்து தெளிவாக விளங்கி வழக்கை வந்து திசை திருப்புறதுக்கு முயற்சி செய்கிற நிகழ்ச்சிகளை வந்து இருந்து தவிர்த்து சரியான விதத்தில் விசாரணை நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவர் சார்பாக கேட்டுக்கிறோம். புத்தக பையொண்டு அடையாளம் காணப்பட்டிருக்குது. அது சம்பந்தமாக இன்னும் அதை வந்து நீங்கள் அந்த பிரதேசத்தில் இருந்து பிரித்தெடுக்கையில் எடுத்தது முடிய விட்டு அது தொடர்பான ஆய்வுகளை வந்து தொல்பொருள் பேராசிரியர்கள் மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை வந்து நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு இருக்கிறார். ஆடைகளோட வந்த ஒரே ஒரு அடையாளம் வந்து நேற்றைக்கு புத்தக பையோட வந்த அந்த உடலம் மட்டும்தான். அந்த உடலம் இன்னும் வந்து நிலத்திலிருந்து பிரித்தெடுத்து பாதுகாப்பாக வைக்கிறதுக்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படையில. ஸோ அது முறையாக பிரித்தெடுத்து பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறதோட அது ஒரு முக்கியமான சான்றாக இருக்கிறதால அதை கொஞ்சம் ஆய்வுகளுக்கு உட்படுத்தி தான் செய்ய வேண்டி இருக்குது. ஸோ இப்போதைக்கு அது தொடர்பாக எந்த விதமான கருத்தும் சொல்லலாம்.